ஹாய், நான் ரீசெண்டாக படித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலை பற்றி தான் நான் உங்கள் கூட பேச போகிறேன். கபிலன் வைரமுத்து எழுதின மாக்கியவெல்லி காப்பியம் அப்படிங்கிற புக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த மாக்கியவெல்லி காப்பியம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி போன வருஷம் ரிலீஸ் ஆன ஆகோல் 1ஓட சீக்வல் தான் வந்து இந்த புக்கு. ஸோ இந்த ஆகோல்ங்கிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம நாட்டில் அப்போ நடந்த அந்த பிரிட்டிஷ் கொண்டு வந்த அந்த குற்ற இன பிரிவு சட்டம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து பெருங்காமநல்லூர் மக்கள் வந்து செத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எழுதினது தான் வந்து அந்த ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்டில் கொண்டு வந்த புக்கு தான் வந்து ஆகோல் 1. ஸோ ஆகோல் 1ஓட பார்ட் 2 தான் வந்து இந்த மாக்கியவெல்லி காப்பியம். டைட்டில்லே மாக்கியவெல்லி இருக்கே, இவன் தான் ஹீரோவா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இவன் தான் வந்து வில்லன். ஸோ முழுக்க முழுக்க வில்லனை சுற்றி நகர்ற கதை அப்படிங்கிறதுனால இதுக்கு பொருத்தமான தலைப்பாக மாக்கியவெல்லி காப்பியம் அப்படின்னு வச்சிருக்காரு எழுத்தாளர். ஸோ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இருக்கிற ஒரு 2 முக்கியமான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து அடையாள் எண், இன்னொன்று வந்து நியூரோ எண். ஸோ அடையாள் எண்ணுங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ வச்சிருக்கோம் இல்லையா ஆதார் எண், அதுதான் வந்து அடையாள் எண். அடுத்தது நியூரோ எண். நியூரோ எண்ணுங்கிறது வந்து நம்ம மூளை சம்மந்தப்பட்டது. அதாவது நியூரோ எண் வந்து ஒருத்தர் எப்படி யோசிக்கிறாங்க, என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணும். ஸோ நியூரோ எண்ணை வச்சுட்டு என்னால் ஒருத்தர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது அவங்களோட பிரெயினோட கண்ட்ரோலே அந்த நியூரோ அந்த பேரில் இருக்கிற மாதிரி ஐ கேன் ஈஸிலி டேக் கண்ட்ரோல் ஆஃப் த அதர் பர்சன். ஸோ இப்போது ஒருத்தர் 2 பேரோட நியூரோ எண் இருந்தாலே நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டோட மொத்த நியூரோ எண் டேட்டாவும் என்கிட்ட வந்ததுன்னா என்னென்னலாம் என்னால் பண்ண முடியும், எல்லாரையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், எனக்கு தேவையான முடிவுகளில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த நியூரோ எண் அப்படிங்கிற டேட்டாக்கு பின்னாடி. அதனால ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த நியூரோ எண் டேட்டாவை திருடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை திருடணும்னு நினைக்கிற ஆர்கனைசேஷனுக்கு பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணுற ஆள் தான் வந்து இந்த கதையோட வில்லனான மாக்கியவெல்லி. ஸோ அவர் வந்து இந்த நியூரோ எண்ணை திருடணும்னு நினைக்கிறாரு. பட் இந்த நியூரோ எண்ணை திருடணும், இந்த டேட்டாவை திருடணுங்கிறது வந்து அது திருட முடியுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பொருள் இருக்குன்னா அது பாதுகாக்கிறதுக்கும் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, யாரும் திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி நித்திலன் அவர் தான் வந்து இந்த ஆகோலில் வர ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். ஸோ ஆகோல் 1லையும் அவர் தான் இருப்பார். அதுக்காக நித்திலன் அண்ட் டீம் கண்டுபிடிச்சது தான் வந்து நெபுலா மூல் அப்படிங்கிற டெக்னாலஜி. ஸோ நெபுலா மூலுங்கிறது என்ன டெக்னாலஜினா, இப்போது நம்ம உலகத்தில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த சைபர் டோம் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எழுதினது தான் வந்து இந்த நெபுலா மூல் டெக்னாலஜிலாம். ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு டிஜிட்டல் சேஃப்டி நெட் மாதிரி. ஸோ இந்த டிஜிட்டல் சேஃப்டி நெட்டை தாண்டி யாரும் என்னோட டேட்டாவை திருட முடியாதுங்கிறது அதோட கான்செப்ட். ஸோ இந்த 2 டூலுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிஜிட்டல் சேஃப்டி நெட் டூல்னு வச்சுப்போம். ஸோ இந்த சைபர் டோம் டெக்னாலஜி வந்து இப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது இல்லையா, அதில் இஸ்ரேல் வந்து அவங்க டேட்டாவை வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சைபர் டோம் டெக்னாலஜி சம்திங் இப்போ நம்ம இருக்கிற இந்த ரியல் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ அதை அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த கதை வந்து சேர்க்குது. நம்ம வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம், ரொம்ப பெருமையாக சொன்னால் கூட அதை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம டேட்டா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸை இந்த புக் வந்து ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணுது. எனிவே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ இந்த நெபுலா பூல் இதெல்லாம் பிரேக் பண்ணி தான் வந்து இந்த டேட்டாவை திருட முடியும். சின்ஸ் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மாக்கியவெல்லினால அந்த சேஃப்டி நெட்டை பிரேக் பண்ண முடியல. அது பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு. அதில் ஒன்று தான் வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே அவங்க வந்து டைம் ட்ராவல் பண்ணி நிறைய பேரை மீட்டெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த புக்கு வந்து 2 டைம் லைனில் நடக்கும். ஒன்று வந்து 2057, இன்னொன்று வந்து 1801, அதாவது 1801. இந்த 2 டைம் லைனில் கதை நடந்தாலும் நிறைய இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிற அந்த அறிவியல் சார்ந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த புக்கு பேசியிருந்தாலும் எல்லா தரப்பட்ட வாசகர்களுக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறதா வந்து இந்த புக்கோட ஒரு பெரிய பலம். அதாவது நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களே படிக்கிறப்போ நமக்கே ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். பட் இந்த புக் வந்து அந்த தொய்வு கொடுக்காம ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் காதல், நட்பு, அரசியல், பொருளாதாரம் அப்படின்னு இந்த ரியல் வேர்ல்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் மாக்கியவெல்லி காப்பியம். ஸோ இந்த புக்கு வந்து அதாவது தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்க பிடிக்கும் அந்த மாதிரி ஜானரில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக படிக்கணும். ப்ளஸ் மாக்கியவெல்லி காப்பியம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மக்களுமே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் எவ்வளோலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அழகாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு புக் இது. அதனால ஐ வுட் ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு ரீட் திஸ் புக். இந்த புக்கு பற்றி நம்ம இப்போ இவ்வளோ சொன்னோம் இல்லையா, அதில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னதுன்னா, இதில் ஒரு இன்சிடென்ட் வரும். அதாவது இந்த சைபர் செக்யூரிட்டி கான்செப்டில் டார்க் மேட்டர் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா,
மனிதர்களோட மூளையிலேருந்து சில நினைவுகளை வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அழிச்சிடுவாங்க. இப்போ நம்ம நித்திலங்கிற கேரக்டர் சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து ஒரு சீக்ரெட்டான இதில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். பட் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு டெக்னாலஜிலேருந்து ஒரு முக்கியமான க்ளூ வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அவர் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி, இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி, அதாவது அவங்களோட நினைவுகளில் இருக்கிற அதை வந்து எந்த உலகத்துலேயும் உலகத்தில் இருக்கிற எந்த வெளியில இருந்தும் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான் அந்த டார்க் மேட்டர் ப்ரோட்டோக்காலோட கான்செப்டே. ஸோ இவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து அந்த டார்க் மேட்டரில் போய் வந்து சிக்கிட்டு இருக்கும், அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி அவங்க மாக்கியவெல்லியை தடுக்கணும்னு ஒரு டீம் போகிறாங்க இல்லையா, அவங்க போகும்போது நிறைய தடைகள் வரும். ஸோ அதில் ஒரு தடை தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டியில் வர டார்க் மேட்டர். ஒருத்தரையும் அவங்க வந்து கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது, மாக்கியவெல்லி கிட்ட நெருங்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி சயின்டிஃபிக்காகவே அவங்களுக்கு நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் எல்லாம் பிரேக் பண்ணி மாக்கியவெல்லியை வந்து அந்த டேட்டாவை திருட விடாமல் இவங்க வந்து காப்பாற்றிட்டாங்களா அந்த டேட்டாவை, அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையே. ஸோ உங்களுக்கு வந்து தமிழில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான புக்கெல்லாம் படிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் செக் this book, Machiavelli Kapiyam by Kabilan Vairamuthu.